Hi everyone, welcome to LAC Learn. So today we are going to discuss about the topic integration of computer assisted surgery and virtual reality in dental implants and patient education. ஸோ பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய இன்டெலிஜென்ட் டூல்ஸ் எல்லாமே யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. ஸோ காம்ப்ளெக்ஸ் டாஸ்க் எல்லாமே சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆஃப்டர் த எவல்யூஷன் ஆஃப் ரோபோட்டிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு கம்ப்யூட்டர் அசிஸ்டட் சர்ஜரி அப்படின்றது ஒரு ஃபீல்டு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் ஃபீல்ட் என்ஹான்சஸ் த ப்ரிசிஷன். ஸோ சர்ஜரி அண்டர்கான் பண்றதுல வந்துட்டு எக்ஸாக்ட் ரிசல்ட். ஸோ அதனால ஒரு சேஃப்டி அண்ட் எஃபிஷியன்சி அக்ராஸ் ஆல் தி சர்ஜிக்கல் டிசிப்ளின். ஸோ இன்க்ளூடிங் டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அடிஷ்னலா விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை ஆட் பண்ணனால பேஷண்ட் வந்துட்டு ப்ரொசீஜர்ஸ் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகுது through personalized education. So இந்த innovations எல்லாமே interdisciplinary collaboration, like different field ஓட collaboration சொல்லலாம். So என்னென்ன field அப்படின்னு பாத்தீங்கன்னா clinical knowledge, biomedical engineering and computer science. ஸோ கம்ப்யூட்டர் அசிஸ்டட் சர்ஜரி சிஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட கான்செப்ட் அண்ட் காம்பனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன், த கம்ப்யூட்டர் அசிஸ்டட் சர்ஜரியில வந்துட்டு இன்வால்வ்ஸ் த கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டிங் டெக்னாலஜினால ப்ரீ ஆப்ரேட்டிவ் பிளானிங் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் கைடன்ஸ் இருக்கும் அண்ட் தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்கும். இந்த கோர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சிஏஎஸ் ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம டீடைல பார்ப்போம். ஸோ கோர் காம்பனன்ட்ஸ் வந்துட்டு இந்த சிஏஎஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இமேஜிங் டிவைசஸ். ஸோ இந்த இமேஜிங் டிவைஸ்ல சிடி, தட் இஸ் கம்ப்யூட்டர் டொமோகிராஃபி, எம்ஆர்ஐ, சிபிசிடின்னு இருக்கு. சிபிசிடினா கோன் பீம் கம்ப்யூட்டர் டொமோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அனடாமிக்கல்ல வந்து மேப்பிங் பண்றதுக்காக இமேஜஸ் எடுத்து பார்க்கக்கூடிய டிவைசஸ். நெக்ஸ்ட் பிளானிங் சாஃப்ட்வேர். ஸோ நிறைய சிமுலேஷன் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்காக சம் சாஃப்ட்வேர் இஸ் யூட்டிலைஸ். தென் நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ பேஷண்டோட அனடாமில வந்து நம்ம டிராவல் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த ட்ராக்கிங் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காக நேவிகேஷன் சிஸ்டம். நெக்ஸ்ட் ரோபோட்டிக் அசிஸ்டன்ட் ஃபார் டூல் வந்து பொசிஷன் பண்றதுக்காக. டேட்டா இன்டகிரேஷன். ஸோ இது எடுக்கக்கூடிய இமேஜஸ், டேட்டா எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் கூட நம்ம லிங்க் பண்ணி டயக்னோஸ்டிக் சிஸ்டம்க்கு டேட்டாஸ் வந்து சென்ட் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். ஸோ இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ல வந்து என்ன அப்ளிகேஷன் கொடுக்குது அப்படின்னா, டென்டல் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஏஎஸ் டெக்னாலஜிக்கு அப்புறம் ரொம்ப அக்யூரேட்டாவும் இருக்கு. சர்ஜிக்கல் எரர்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஜா போன்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இதை வந்துட்டு நான் வந்து டீடைல வியூ பண்றதுக்காக 3D இமேஜிங்ல பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக கோன் பீம் சிடி, தட் இஸ் சிபிசிடி யூஸ் பண்ணி ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஸ்டேஜ்ல பாக்குறாங்க. அண்ட் தென் பிளானிங் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுனா, ஐடல்ல இம்ப்ளான்ட் லொகேஷன் எங்க பண்ண போறோம், லைக் டூத்ல எங்க எந்த பண்ணணும் லொகேஷன் வந்துட்டு, அண்ட் தென் ஆங்குலேஷன், அதோட டெப்த், அவாய்டிங் நர்வ்ஸ் அண்ட் சைனஸ் கேவிட்டிஸ் அவாய்ட் பண்ணி நமக்கு இந்த சாஃப்ட்வேர் நமக்கு பெர்ஃபெக்டான ஒரு பிளானை ப்ரொவைட் பண்ணும். நெக்ஸ்ட் விர்ச்சுவல் சிமுலேஷன் அண்ட் கைட் கிரியேஷன். கேட் கேம் பேஸ்ட் கைட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்றதுனால நமக்கு வந்து சர்ஜிக்கல் பிளான் பண்றதுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் நமக்கு என்னன்னா அக்யூரேட்டா வந்து ட்ரில்லிங் பண்றதுக்கு, டூத் கெனலிங் பண்றதுக்கு, அதே மாதிரி இன்வேசிவ்னஸ் வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி கொடுக்கக்கூடியதான் இந்த விர்ச்சுவல் சிமுலேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நேவிகேஷன். ஸோ நமக்கு வந்து அந்த இன்டர்னல் ஆர்கன்ல டிராவல் பண்ணி ட்ராக் பண்றதுக்காக இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நேவிகேஷன் பண்ணும். ஸோ ரியல் டைமா நம்ம என்ன பண்ணோம், சர்ஜிக்கல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளான்ட் பொசிஷன் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் வந்து யோமி அப்படின்னு சொல்லுவாங்க, ரோபோட் அசிஸ்டட் பிளாட்ஃபார்ம். ஸோ இது என்ன பண்ணும்னா டூல் டைரக்ஷன் அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் ஃபோர்ஸ் வந்து டைனமிக்கா கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் எவாலுவேஷன். ஸோ இதுல வந்து சிஸ்டம்ஸ் வந்து இம்ப்ளான்ட் பொசிஷன் வந்துட்டு கரெக்டா பிளான் படி இருக்கா இல்லையா அப்படின்றத இமேஜிங் சிஸ்டம் வந்து நம்ம வியூ பண்ணி எக்ஸாக்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ இதுல வந்து டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கும், லாங் டைம் அவுட்கம்ஸ் டேட்டா கூட கம்பேரிசன் இருக்கும் யூசிங் த சிஏஎஸ் சாஃப்ட்வேர்.
ஸோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ் எனக்குன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு சர்ஜிக்கல் டைம் ரெடியூஸ் ஆகும், அக்யூரேசியா இருக்கும், அந்த டீத் அலைன்மெண்ட் பர்ஃபெக்டா இருக்கும், என்ஹான்ஸ்டு சேஃப்டி அண்ட் ப்ரிடிக்டபிலிட்டி. ஏதாவது நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக்னாலும் நமக்கு வந்து இதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஃபாஸ்டர் பேஷண்ட் ரெக்கவரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ்டு பேஷண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக இந்த பேஷண்ட் எஜுகேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் வந்து இந்த ஹெல்த் கேர்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து பேஷண்ட் வந்துட்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுனால தான் நிறைய மெடிக்கல் எரர்ஸ் அண்ட் லீகல் இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ இதனால அவங்களுக்கு நிறைய ஆங்ஸைட்டி அண்ட் நான் கம்ப்ளைன்ஸ் கிரியேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக பேஷண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து எக்ஸ்பர்ட் இன்புட்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கும்னா, பேஷண்ட் ப்ரொஃபைல் மாடியூல். இது கம்ப்ளீட்டா பேஷண்டோடைய ஏஜ், மெடிக்கல் ஹிஸ்டரி, கன்சர்ன்ஸ் எல்லா டீடைல்ஸுமே வந்து பேஷண்ட் ப்ரொஃபைல் மாடியூல்ல இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பர்ட் ரெக்கமெண்டேஷன் மாடியூல். ஸோ இதுல பார்த்தோம்னா டென்டிஸ்ட் வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பிளான் என்ன பிளான் பண்ணிருக்காங்க, அவங்களோட ப்ரொசீஜர் எந்த மாதிரி சர்ஜரி டீடைல்ஸ் எல்லாமே, அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இதுல எக்ஸ்பர்ட் ரெக்கமெண்டேஷன் மாடியூல்ல இருக்கும். நெக்ஸ்ட் நாலேஜ் டேட்டாபேஸ். ஸோ இதுல வந்து விஷுவல் மாடல்ஸ் நிறைய ஆல்ரெடி இது எப்படி சர்ஜரி பண்றது அப்படின்னு சொல்லி மாடல்ஸ் நிறைய இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனிமேட்டட் வீடியோஸ் இருக்கும். என்னென்ன ரிஸ்க் அவுட்கம்ஸ் எல்லாமே நம்ம நாலேஜ் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும். விஆர் கண்டென்ட் ஜென்ரேட்டர் வந்து என்ன பண்ணா, இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே 3D சிமுலேட்டட் டேட்டாவா எனக்கு கன்வெர்ட் பண்ணும். இன்டராக்டிவ் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணா, பேஷண்ட்ஸ் வந்து ப்ரொசீஜர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு விர்ச்சுவலா ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுல எக்ஸாம்பிள் பார்க்கும்போது, ஒரு பேஷண்ட் வந்து இம்ப்ளான்ட் பண்றாங்க, அவங்க வந்து 3D சிமுலேஷன் வழியா அவங்க இம்ப்ளான்ட் எப்படி இன்சர்ட் பண்றாங்க, எவ்வளவு நேரம் இது ஹீல் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும், அதே மாதிரி ஃபைனலா அவங்களோட டூத் ஸ்ட்ரக்சர் ஆஃப்டர் இந்த சர்ஜரிக்கு அப்புறம் எப்படி அப்பியரன்ஸ் இருக்கும் அப்படின்றது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிட்டு they can see to their own jaw image. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ பார்க்கும்போது டென்டிஸ்ட் வந்து கிளினிக்கல் டேட்டாவை இன்புட்டா கொடுப்பாங்க. அப்ப சிஸ்டம் என்ன பண்ணணும்னா, எந்த மாதிரி இந்த அந்த பர்டிகுலர் பேஷண்டோடைய டீத்துக்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸ்டு சிமுலேஷன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பேஷண்ட் வந்து விஆர் மூலமா ஹெட்செட் இல்லைன்னா டச் ஸ்கிரீன் மூலமா இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுடைய கன்சென்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இம்ப்ரூவ்ட் அண்டர்ஸ்டாண்டிங், விஷுவல் மாடல்ஸ் எல்லாம் ஈஸியரா இருக்கும். தென் வெர்பல் எக்ஸ்பிளனேஷன், நம்ம ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறத விட விஷுவலைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ ஆங்ஸைட்டியை ரெடியூஸ் பண்ணும், பெட்டர் கன்சென்ட்டா இருக்கும், லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப ரெடியூஸ்டா இருக்கும். பேஷண்ட் வந்து ஆக்டிவ் ரோல் இன் தேர் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். ஸோ டாக்குமெண்டேஷன் பண்றது, கொஸ்டினிங் பண்றதுக்கு, பேஷண்டோட ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே எனக்கு ஆல் டுகெதர் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர்ல இது எப்படி இருக்கும்னா, இதை வந்து இஹெச்ஆர் கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெகிரேட் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன ஆஃப்டர் தி சர்ஜரி அவங்களோட கண்டிஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லா டேட்டாவுமே இஹெச்ஆருக்கு டிரான்ஸ்மிட் ஆயிரும். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ரியல் டைம் ரெக்கமெண்டேஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி சிஸ்டம்ல இருக்கும். ஸோ இதனால ரிமோட் கன்சல்டேஷன் வந்து வயா டெலி டென்டிஸ்ட்ரி ஆல்சோ பாசிபிள். ஸோ வாய்ஸ் கண்ட்ரோல் சிமுலேஷன் வந்து ஃபார் டிசேபிள்ட் இல்லைன்னா எல்டர்லி பேஷண்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலா சொல்லும் போது சம்மரைஸ் பண்றது வந்து, இந்த நம்ம சிஎஸ் டென்டிஸ்ட்ரி யூஸ் பண்றதுனால அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுது, எரர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது இந்த டென்டல் இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர். பிளானிங் டூல்ஸ் எதுனா 3D இமேஜிங் நமக்கு நீடா இருக்கும். நேவிகேஷன் சாஃப்ட்வேர், ரோபோட்டிக் அசிஸ்டன்ட், 3 காம்பனன்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஆர் வந்து எதுக்காகனா, பேஷண்ட் வந்து இன்டராக்டிவா இருக்கிறதுக்காக, அவங்களோட ஸ்பெசிபிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக, அவங்களோட கன்சென்ட் வந்து கிரியேட் பண்றதுக்காக. பெனிஃபிட்ஸ் வந்து ஃபாஸ்டர் ரிகவரி, ஹை ப்ரெசிஷன், லோ ஆங்ஸைட்டி அண்ட் பெட்டர் கம்யூனிகேஷன். ஃபியூச்சர் வந்து ஏஐயோட இன்டகிரேட் பண்ணனால டெலி எஜுகேஷன் அண்ட் கிளவுட் பேஸ்ட் சிஸ்டம் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபைனலா சொல்லணும்னா, இந்த கம்ப்யூட்டர் அசிஸ்டட் சர்ஜரி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி பேஸ்ட் எஜுகேஷன் வந்து ஹெல்த் கேர்ல வந்து ஒரு நியூ ஃபீல்ட வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இதனால டென்டல் ப்ரொசீஜர் லைக் இம்ப்ளான்ட் பண்ணும் போது எனக்கு என்னன்னா, ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரிசைஸ்டா இருக்கும், அதே மாதிரி ட்ரஸ்ட் வர்த்தியா இருக்கும். இந்த இன்டகிரேட்டட் அப்ரோச்னால பேஷண்ட் ரொம்ப சேஃப்டியா ஃபீல் பண்ணுவாங்க, சாட்டிஸ்பிகேஷன் அண்ட் கிளினிக்கல் சக்சஸ் கிடைக்கும். ஸோ டெக்னாலஜி ப்ராக்ரஸ் ஆக ஸ்டாண்டர்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சர்ஜிக்கல் அண்ட் பேஷண்ட் எஜுகேஷன் ஒர்க் ஃப்ளோ வந்துட்டு சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். தேங்க்யூ.